அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, உயர்ந்த நெறியை வளர்த்துக் கொள்வோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 முடிய. அன்பார்ந்தவர்களே, பரிசேயர்களின் அறநெறியை காட்டிலும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களின் அறநெறி சிறந்ததாக இருக்க வேண்டும். பரிசேயர்களின் அறநெறி என்பது சட்டத்தை மட்டுமே சார்ந்தது. இரக்கம், அன்பு, மன்னிப்பு இவற்றிற்கு சட்டத்தில் வேலை இல்லை. ஆனால் இயேசு, நான் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களின் சட்டத்திற்கு புதிய பொருளும் அழுத்தமும் கொடுக்கிறார். அவர்களின் சட்டங்கள் அனைத்தும் ஒருவரின் செயலினை மட்டும் கொண்டே மதிப்பீடு செய்யப்பட்டது. ஆனால் ஆண்டவர் கூறும் புதிய நெறியில் செயலுக்கு காரணமான மனநிலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார். எடுத்துக்காட்டாக, கொலையை செய்யாதிருப்பாயாக என்பதில் ஒருவனை கொலை செய்வதை மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. மேலும் ஒருவனுடைய பெயரை கெடுப்பது, அவனுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்வது, புறங்கூறுவது, ஒருவனிடம் கோபம், வைராக்கியம் காட்டி பகைப்பது, இவை அனைத்துமே நாம் ஒருவரை நம் மனத்தால் கொலை செய்வதற்கு சமம் என்கிறார் இயேசு. சட்டங்களிலும் கட்டளைகளிலும் சொல்லப்படுவதை விட நமது மனநிலையில்தான் மாற்றங்கள் வேண்டும். இதற்கான அழைப்பே இத்தவக்காலம், மனமாற்றத்திற்கான காலம். மிகவும் இன்றியமையாத இன்னொரு பாடத்தையும் இன்றைய நற்செய்தி என்று நமக்கு தருகிறது. பரிசேயர்களின் அறநெறி என்பது வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நம் வழிபாடு சரியாக இருக்க வேண்டும் என்பது. ஆனால் இயேசு நெறியோ நமது வாழ்வினையும் வழிபாட்டினையும் பிரிக்க முடியாததாக அமைந்துள்ளது. இரண்டும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்துள்ள என்பதை எடுத்துக் கூறுகிறது. செயலில் இல்லாத இறை நம்பிக்கை செத்த நம்பிக்கை. இத்தவ காலத்தில் நம் வழிபாட்டினை வாழ்வாக்குவோம். தம் சகோதரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார், அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் என்னும் ஆண்டவரின் அருள் வாக்கை இன்று சிந்திப்போம். சொற்கள் வலிமை வாய்ந்தவை. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று எச்சரித்தன நமது முன்னோர். எனவே நாம் பேசும் சொற்களை பற்றி கவனமாயிருக்க வேண்டும். நாம் தவிர்க்க வேண்டிய சொற்கள் முட்டாளே, அறிவிலியே போன்ற அன்பற்ற வாயிலிருந்து இத்தகைய சொற்கள் தாராளமாக வெளிவரும். அதை ஒரு பழக்கமாகவே சிலர் கொண்டிருக்கின்றன. சிலர் அதனை தங்கள் பாணியாக, ஸ்டைலாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. சிலர் தாங்கள் பேசும் சொற்கள் பற்றிய தன்னுணர்வு இன்றியே பேசி திரிகின்றன. இயேசுவின் இறைமொழியை தீவிரமாக பின்பற்ற விரும்பும் எவரும் தங்கள் சொற்களின் மீது கட்டுப்பாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இழிவான சொற்களை கொலை செய்வதற்கு ஒப்பிடுகிறார் ஆண்டவர். ஆம், இழிவான சொற்கள் மனித மாண்பை கொலை செய்கின்றன. இத்தவ காலத்தில் நாம் செய்ய வேண்டியது நமது சொற்களின் மீது கட்டுப்பாடு கொள்வது. நாம் எத்தகைய சொற்களை கையாளுகின்றோம் என்று நம் நண்பர்களிடமிருந்து திறனாய்வாக அறிந்து கொள்வோம். நாம் பயன்படுத்தி இழிவான சொற்களை பட்டியலிடுவோம். இது தவக்காலத்தில் அச்சொற்களை அறவே தவிர்த்து நல்லுறவில் வளர்வோம். அமெரிக்காவில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கேம்பெயின் ஃபார் ஃபர்கிவன்ஸ் ரிசர்ச் என்ற பெயரில் ஒரு ஆய்வானது செயல்பட்டது. அந்த ஆய்வின் முடிவில் மன்னிக்கும் மனிதர்கள் உடலிலும் உள்ளத்திலும் நலமாக இருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளிப்பட்டது. ஆனால் இயேசு சற்று உயர்ந்து, நாம் பிறருடன் மனத்தாங்களோடு மன்னிக்க முடியாத இதயத்தோடு கொண்டு வரக்கூடிய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற மாற்று சிந்தனை இன்றைய வாசகத்தின் வழியாக கொடுக்கின்றார். ஏனென்றால் யூதனுக்கு இன்னொரு யூதன் அடுத்தவன் என்ற கண்ணோட்டத்தில் யூதர்கள் வாழ்ந்தார்கள். மற்ற மனிதர்கள் யாரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால்தான் இயேசு மன்னிக்கக்கூடிய மனம் தான் கடவுள் முன் வாசனை தரும், ஜொலிக்கும் என்ற சிந்தனையை கற்றுக் கொடுக்கின்றார். இன்று நீதிமன்றங்களில் வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. ஏராளமான நேரமும் பணமும்
ஆற்றலும் என் உறவுகளும் விரயமாகின்றன. நீதிமன்றங்களில் நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பதை விட எதிரி என்று நாம் கருதுபவரிடம் உரையாடல் வழியாக நாம் ஏன் உடன்பாடு செய்து கொள்ளக்கூடாது? தேவைப்பட்டால் இயேசுவே வேறொரு இடத்தில் சொன்னது போல நல்மனம் கொண்டோரை திரு அவை அமைப்புகளை உதவிக்கு அழைத்து கொள்ளலாம். வேறு யாரோ நம் சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்று எண்ணுவதை மாற்றிக்கொண்டு நமது சிக்கல்களுக்கு நாமே விரைந்து தீர்வு காணும் மனநிலையை உருவாக்குவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது அறநெறி வாழ்வு பிறருக்கு முன்மாதிரியாக உள்ளதா? ஒவ்வொரு நாளும் உறவை கட்டியெழுப்பும் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றேனா? பிறருடைய குறைகளை மனதார மன்னிக்கும் பண்பு என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது அறநெறி வாழ்வில் பிறருக்கு முன்மாதிரியாக வாழவும், ஒவ்வொரு நாளும் உறவு வாழ்வை கட்டியெழுப்பும் பயனுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தவும், எல்லாவற்றுக்கும் மேலாக பிறரது குறைகளை மனதார மன்னிக்கும் பண்பை எங்களிடம் தந்தரலும். ஆமேன்.